ஏன் 100% வாக்குப்பதிவு நடக்கலைன்னா அதுக்கு பல்வேறு காரணங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஓட்டு போடுறதுக்காக கிளம்பி வந்து பேருந்து நிலையம் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போனவங்களை பாக்குறப்போ ரொம்ப வேதனையா இருக்கு. அரசு பேருந்து நிலையங்கள்ல அவ்வளவு பேரும் கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க பேருந்து கிடைக்காம. இந்த தனியார் பேருந்துகளுடைய முதலாளிகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். தீபாவளி பொங்கல் அப்ப அதிக விலைக்கு டிக்கெட் விற்கிறீங்க, சரி. எலெக்ஷன் அப்பயே அதிக விலைக்கு டிக்கெட் விற்பீங்க, நார்மலை விட 1 மடங்கு 2 மடங்கு. இதை ஏன் அரசாங்கம் கண்டிக்கவே மாட்டேங்குதுங்கிற கேள்வி இருக்குல்ல, அது கோவம் வருது. ஏன்னா ஓட்டு போறவங்க அவன் கிளம்பி வர்றான். நார்மலா 750 ரூபா கொடுக்க வேண்டிய 1500 ரூபா கொடுத்து நீ போய் ஓட்டு போடணும்னா எப்படி வந்து ஓட்டு எப்படி அவனை நீங்க ஊக்குவிக்க போறீங்க? மத்த நேரங்கள்ல சிறப்பு பேருந்து அரசாங்கம் ஏற்படுது. இந்த நேரங்கள்ல நிறைய டூரிஸ்ட் பஸ் எல்லாம் இருக்குல்ல, ஏன் அரசாங்க அவைகளை வந்து அன்னைக்கு ஒரு நாளைக்கு சிறப்பு பேருந்துகளா வச்சு ஊருக்கு போறதுக்கு வழிவகை செய்யக்கூடாது? ஏன் இதெல்லாம் யாருமே யோசிக்கிறதே கிடையாது? ஏன் இதை சரியா திட்டமிட மாட்டீங்க? மக்களுக்கு நீங்க உதவியே செய்யல, அவங்களுக்கு வந்து அதை சுலபப்படுத்தியே கொடுக்கலாம், அவன் எப்படி வந்து ஓட்டு போடுவான்? இப்ப நான் இப்படி கூட ஒரு கேள்வி இருக்கிறேன். மகளிருக்கு வந்து விலை இல்லாத பயணம், மாணவர்களுக்கு வந்து விலை இல்லாத மடிக்கணினி, இப்படி விலை இல்லாத பல்வேறு திட்டங்கள் இருக்குல்ல. எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு நாள் விலை இல்லாத போக்குவரத்து பயணம் அப்படின்னு கொடுத்தா இந்த 100% வாக்கு நம்ம நெருங்குறதுக்கு எவ்வளவோ செலவு பண்றீங்க. அதை பண்ணக்கூடாதுன்னு கூட வைங்க. ஒருவேளை இப்படி பண்ணா எப்படி இருக்கும்? ஓட்டு போட்டுட்டு திருப்பி ஊருக்கு வர்றவனுக்கு அரசு பேருந்துகள்ல பயண கட்டணம் வாங்க மாட்டோம். இப்படி ஓட்டு போடுறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு எவ்வளவோ வகைகள் இருக்கு, அது அரசாங்கம் செய்யலாம். ஆனா தனியார் பேருந்துகள் இந்த நேரத்தை பயன்படுத்தி லாபம் ஈட்டுன்னு நினைக்கிறது இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க.